வணக்கம். நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா. தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மூலிகை பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்கு பலவித மருத்துவ குணங்கள் கொண்டது. உடலுக்கு குளிர்ச்சித்தன்மையை தருவதோட மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது. உடலுக்கு வலிமையை கொடுக்கக்கூடியதில் மிகச்சிறந்த பங்கு இந்த பனங்கிழங்குக்கு இருக்குங்க. பனங்கிழங்கை வேக வச்சு சிறு சிறு துண்டாக்கி நறுக்கி காய வச்சு கருப்பட்டி சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிட்டா உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து அதிக அளவில் கிடைக்கும். பனங்கிழங்கோட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட உடல் உறுப்புகள் நல்ல பலம் பெறும். பெண்களுடைய கருப்பை நல்ல பலம் அடையும். பனங்கிழங்கு வாயு தொல்லையுடையது. எனவே இந்த வாயு தொல்லையை நீக்க பூண்டு, மிளகு, உப்பு சேர்த்து இடித்து சாப்பிடலாம். இனிப்பு சுவையை விரும்புகிறவங்க கருப்பட்டி சேர்த்து சாப்பிடலாம். அதிக நார்ச்சத்து உள்ளது தான் இந்த பனங்கிழங்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பனங்கிழங்குக்கு இருக்கு. பூமியிலிருந்து பனங்கிழங்கை பிரிச்செடுக்கும் போது விதையில தவின் அப்படிங்கிற ஒரு பொருள் கிடைக்கும். இதைய சாப்பிட்டாங்க அப்படின்னா வயிற்று வலி, ஒற்றை தலைவலி குணமாகும். ஒற்றை தலைவலிக்கு இந்த தவின் மிகச்சிறந்த மருந்தா பயன்படுது. வயிறு மற்றும் சிறுநீர் பாதிப்பு பிரச்சனை உள்ளவங்க பனங்கிழங்கை அரைச்சு மாவுல கஞ்சி வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வயிறு மற்றும் சிறுநீர் பாதிப்பு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு நீங்குதுங்க. உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக அளவு கொடுக்கக்கூடிய இந்த பனங்கிழங்க நம்ம கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னம்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு எந்த விதமான குறையுமே ஏற்படாதுங்க. நன்றி, வணக்கம்.